நம்ம இலக்கியாவ காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த கௌதம்க்கு இப்போ ரொம்பவே நல்ல விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மாதிரி தான் இலக்கியாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் தான் பார்த்தீங்கன்னா அந்த இளநீல மயக்க மருந்த கலந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ரூவரா மாறி பார்த்தீங்கன்னா அங்க உட்கார ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா மேல இருக்கிற கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அத பார்த்தீங்கன்னா முதல்ல உடைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல இலக்கியா மேல எந்த ஒரு குற்றம் இல்ல. நம்ம கௌதமும், இலக்கியாவும் சந்தோஷமா வாழணும். தன்னோட மகனும், மருமகளும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரேவதி இந்த மாரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்டயும், பைரவி கிட்டயும் சொல்லும்போது, இந்த மாரிலாம் வருவாங்க. அவங்கள எல்லாம் நம்பாதீங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி குடுத்த ஆதாரத்த பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த இன்ஸ்பெக்டர் அத பார்த்து இப்போ பயங்கர அதிர்ச்சி ஆக போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் நைட்டு ஃபுல்லா புரண்டு படுக்குறாரு, நவுந்து படுக்குறாரு. அவருக்கும் தூக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமா வரமாட்டேங்குது. என்ன பண்றது? அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ காப்பாத்தணும்னா என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னே தெரியாம தான் பார்த்தீங்கன்னா கௌதம் இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி நம்மளோட வாழ்க்கை காலம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இனிமே இங்க இருந்தா என்ன? ஜெயில்ல இருந்தா என்ன? கண்டிப்பா கௌதமும், இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா நம்மள காப்பாத்துவாங்க. நம்ம அப்ரூவரா மாறிட்டோம் அப்படின்னா, இலக்கியாவ ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கொண்டு வர ஆதாரங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இலக்கியம் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்றதுக்கான முக்கியமான எவிடன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அத எடுத்துக்கிட்டு தான் நேரா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, இந்த மாரி தான் நடந்துச்சு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கல. அந்த இலக்கியா பொண்ணு நல்ல பொண்ணு. அவ மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவ மேல பொய்யா கேஸ் போட்டுருக்காங்க. அந்த இளநீல அந்த மருந்த கலந்து குடுத்தது நான் தான். அப்படின்ற மாரி அப்படியே அப்ரூவரா மாறி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. என்னம்மா அந்த இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி கேட்டா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இளநீ கடைக்காரரே என் கூட தான் இருக்காங்க. அவர பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ அந்த இளநீ கடைக்காரர், அதாவது நம்ம இலக்கியாவும், அதுக்கப்புறம் ரேவதியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட பேசி, அந்த இளநீ கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, அந்த இத மயக்க மருந்த கலந்து குடுத்தாங்க இல்லையா? அந்த இளநீ கடைக்காரரே பார்த்தீங்கன்னா, இப்போ கூப்பிட்டு வச்சு வாக்குமூலம் குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரேவதி அம்மா தான். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாரிலாம் எதுவுமே பேசல. அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே அப்படியே மாத்தி, அதாவது அவங்க கோவில்ல பேசின வீடியோ எவிடன்ஸ் இருந்தாலுமே கூட, அது பார்த்தீங்கன்னா, இப்போ தேவையே இல்ல அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகி கடைசியில ரேவதி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே லாக்அப்ல வைக்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா இந்த பைரவி கிட்டயும், அஞ்சலி கிட்டயும் சொல்றதுக்காக ஓடோடி வந்துட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்ற மாரியே, இங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா வெளிய வர்றதுக்கு இப்ப எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம இலக்கியாவ ரிலீஸ் பண்ணா மட்டும் போதும். ஏன்னா இந்த கேஸ்ல வேற ஒருத்தவங்க தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு, இப்போ அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ ஒரு செகண்ட் கூட ஜெயில்ல வைக்கிற மாரி கிடையவே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.